ஆன்சர் வந்ததா இல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? எக்ஸாம்பிள் படி போலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நீங்க எடுக்கிற எக்ஸாம்பிள் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அடுத்ததை பத்தி பேச முடியும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் அடுத்ததை பத்தி பேச முடியும். ரைட்? determinant of a plus I வந்து 1 plus determinant of a வரும். ஸோ எக்ஸாம்பிள் படி போகிறது இங்கே அட்வைசபிள் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. ஏக்கு ஐகன் வேல்யூ வந்து ஏ பின்னு வச்சுக்கிறேன். அப்போ ஏ பிளஸ் ஐக்கு ஐகன் வேல்யூ வந்து A+1, B+1. அப்போ கண்டிஷன் என்னது? A+I. determinant of A+I னா ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் A+1 into B+1 equal to 1 plus determinant of AB. ரைட்டா? ஸோ A+1 into B+1 equal to 1 plus AB. இதை ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்? AB plus A plus B plus 1 equal to 1 plus AB. AB cancel ஆயிடும். 1 1 cancel ஆயிடும். What happen? A plus B வந்து 0. A plus B 0 ன்னு அர்த்தம் sum of eigenvalues of A. The trace of A வந்து 0. So the answer is option 2. Okay வா பாருங்க. determinant of A 0 வருமா தெரியாது. A 0 வருமா தெரியாது. கவனிங்க. A0ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா இது வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். 0 0 0 0 போட்டீங்கன்னா கண்டிப்பாக 5 வந்து 1 வந்துடும். அப்போ இந்த ஏ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஏ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஏ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும், இதை மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் இதை மட்டும் தான் எலிமினேட் பண்ணுது. நீங்க எக்ஸாம்பிள் படி பார்க்கும்போது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடக்கூடாது. ரைட்டா? ஆப்ஷன் எக்ஸாம்பிள் போடும்போது ஆப்ஷன் எலிமினேட் தான் பண்ணணும், செலக்ட் பண்ணக்கூடாது. கவனமா இருக்கும். சரியா? ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. ஓகேவா? நம்ம இதுல ஏன் ஏயோட ஐகன் வேல்யூஸ் ஏபின்னு எடுத்துருக்கோம்? அதாவது இட் இஸ் a 2 by process. நான் என்ன பண்றேன்னா த்ரூ ஐகன் வேல்யூ எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். இந்த டிட்டர்மினன்ட் பேசுறது ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூன்ற கான்செப்ட்ல கொண்டு போறேன். எனக்கு அது ஈஸியா இருக்கும். இல்லாட்டி நான் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எடுக்கணும். இப்போ ஏ மேட்ரிக்ஸ் நான் இப்படி எடுத்துருக்கேன். இப்படி செய்யலாம். ஏபிசிடி. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு வரும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இந்த கண்டிஷன் ஏ பிளஸ் ஐ வரும். ஏடி மைனஸ் பி. ஆமா, ஏ பிளஸ் ஐ பாத்தீங்கன்னா A+1 B C D+1. கரெக்டா? இங்க டிட்டர்மினன்ட் பார்த்தீங்கன்னா AD minus BC equal to A+1 D+1 இல்லையா? AD plus A plus D plus 1 minus BC. கரெக்டா? இந்த பக்கமும் ஒரு +1 வரும். +1 இந்த பக்கம் ஒரு +. எங்க +1 வரும்? இந்த பக்கம் +1 வரும் இல்லையா? இல்ல AD minus BC ல the determinant of A +1 equal to determinant of A plus I தானே? இந்த பக்கம் தான் +1 போடணும் இல்லையா? இந்த பக்கம் தான் +1, இந்த +1 கிடையாது இல்லையா? ஸோ BC கேன்சல் ஆயிடும். BC கேன்சல் ஆயிடும். 1 1 கேன்சல் ஆயிடும். 1 1 cancel. So I will end with A plus D equal to 0. Okay. The trace of the matrix. Thank you. Matrix வந்து போறது. பட் இவ்வளவு கால்குலேஷன் போல நான் ஐகன் வேல்யூல இருந்து போறேன். அவ்வளவு. ஏக்கு வந்து A, B ஐகன் வேல்யூ இருந்தா அந்த ஐகன் வேல்யூஸ் வந்து அந்த டிட்டர்மினன்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் இல்லையா? ஓகே. இப்போ இந்த क्वेश्चन செய்யுங்க பாப்போம். இந்த क्वेश्चन செஞ்ச ஆப்ஷன் என்னவா இருக்கும் சொல்லுங்க. Option 3. Option 3. ஏன்? ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு ஆல்பாங்கிறது ஐகன் வேல்யூவா இருந்துச்சுன்னா A பவர் n-க்கு ஆல்பா பவர் n வந்து ஐகன் வேல்யூவா இருக்கும். So let it be. ஐகன் 2 அப்ப A பவர் 20க்கு 2 பவர் 20 அப்ப இதுக்கு ஐகன் வேல்யூ இருக்கு. ட்ரேஸ்னா சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். Sum of eigenvalues 2 power 20 2 times option. Okay, one பாருங்க. Next. இந்த क्वेश्चन பாருங்க. Let A be n by n matrix such that set of all non-eigenvalues are exactly R values.
இந்த செட் ஆஃப் ஆல் நான் ஜீரோ ஐகன் வேல்யூஸ் வந்து எக்ஸாக்ட்லி ஆர் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா இதோட மீனிங் என்ன? ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட். இருக்க வாய்ப்பு இல்லை, நான் சொல்றேன். அதான் ஆப்ஷன் சி ஏன் ஏன் ஆன்சர் ஆப்ஷன் தான். ஈகன் வேல்யூஸ் ரிப்பீட் ஆயிருக்கலாம். எக்ஸாம்பிள் நெல்போர்டன் மேட்ரிக்ஸ்க்கு சார் ஃபார் எக்ஸாம்பிள் நெல்போர்டன் மேட்ரிக்ஸ்க்கு ஆல் ஐகன் வேல்யூஸ் ஆர் ஜீரோ. இல்ல புரியல சார் ஐடென்டி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம் சார். அந்த செட் ஆஃப் ஆல் ஓகே, ஐடென்டி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க. செட் ஆஃப் ஆல் ஐகன் வேல்யூஸ் வந்து 1 தான் சார். ஓகே 1 ரேங்க் வந்து n இருக்கும் சார். ஆர் வந்து 1 சரி, ரேங்க் வந்து என்ன இருக்கும்? n5 ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐடென்டிட்டி i5 எடுத்துக்கிட்டோம்னா சார் ரேங்க் என்ன? இது வந்து ஆர் வந்து 1. ஸோ இது ரைட்டா எக்ஸாம்பிள் போட்டிருக்கீங்க, இது எலிமினேட் ஆகுது. ஏ ஸ்கொயர் ஹாஸ் ஆர் டிஸ்டிங்க்ட் நான் ஜீரோ ஐகன் வேல்யூஸ் கிடையாது, இது எலிமினேட் ஆகுது. இது எலிமினேட் பண்ணணும் இல்லையா? இது எப்படி எலிமினேட்? இது பாசிபிலிட்டி r0 இருந்தா எல்லாமே 0 ன்னு அர்த்தமா இருக்கும்ல சார்? எல்லா ஐகன் வேல்யூ 0 ன்னு. ஓகே, அப்ப ஆப்ஷன் 3. ஸோ ரேங்க் வந்து டிட்டர்மினன்ட் ஜீரோனா ரேங்க் வந்து லெஸ் தென் n தானே ஒரு n - 1 வருமா? அதாவது நீங்க கொடுத்திருக்க எக்ஸாம்பிள் ரெண்டை எலிமினேட் பண்ணிடுச்சு. வெரி குட், கரெக்ட் தான். இதையும் எலிமினேட் பண்ணிடுச்சு, இதையும் எலிமினேட் பண்ணிடுச்சு. எனக்கு இது எலிமினேட் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் நீங்க. அதர்வைஸ் யூ cannot select this option. சார் ஜோரான் டீகம்போசிஷன்ல ஜீரோக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்க பிளாக்ஸ்ல சப்போஸ் நம்மளுக்கு சொல்லுங்க, எக்ஸாம்பிளா சொல்லிருங்க. எக்ஸாம்பிள் தானே வேணும். அதோட ரேங்க் டிஃபர் ஆகும் சார். இல்ல டிஃபர் ஆகும். எனக்கு இதுக்கு கவுண்டர் கொடுக்கணும். R0 வந்தா தென் ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் n - 1. அப்ப இது ஃபெயில் ஆகணும். அப்பதான் இதுக்கு கவுண்டர் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் படி போயிட்டீங்க அப்படின்னா நான் ஜீரோ ஒரே ஒரு ஜீரோ என்ட்ரி மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ் இல்லையா? ஓகே. ஸோ அதோட ஆர் வந்து 0. R0 ஆனா அதோட ஜென்ரலா இந்த மாதிரி இந்த 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 ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நீங்க எடுக்கவே கூடாது. நீங்க you can take 2/2 3/3 1/1 வச்சு எலிமினேட் பண்ணாதீங்க. சில நேரங்களில் அது தப்பாயிடும். மேட்ரிக்ஸ்னாலே மினிமம் மாதிரி வச்சு சார் 2x2 மேட்ரிக்ஸ் பார்க்கலாம் சார். 0 1 1 0 0 0. 0 அது 1 ஃபர்ஸ்ட் 0 0 1 அவ்வளவுதான். செகண்ட் 2 0 அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இதுக்கு ரேங்க் எவ்வளவு பண்ணு ரைட்டா? கரெக்ட் தான். கவுண்டர் ரேங்க் வந்து 1. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ என்னது? ரேங்க் ஆஃப் ஏ வந்து லெஸ் தென் n - 1, அதாவது 2 - 1. ரேங்க் வந்து லெஸ் தென் 1 கிடையாது. ஸோ இது எலிமினேட். ரேங்க் 0 வர ஒரு given, பட் ரேங்க் வந்து லெஸ் தென் 1 வரல. ரேங்க் ஈக்குவல் டு 1 வருது ரைட்டா? ஸோ திஸ் வாஸ் எலிமினேட். ஆக்சுவலா இந்த எக்ஸாம்பிளுக்கு இருக்க ஒரே கவுண்டர்னா இந்த ஜோர்டான் ஃபார்ம்ல உள்ளதான். 0 0 0 இந்த இடத்துல எல்லாத்துலயும் 1 வரும் இல்லையா? இது ஒண்ணுதான் எக்ஸாம்பிள். இது எல்லாத்துலயும் 0 வருது. அதாவது 3 0 வரணும், இந்த இடத்துல 2 1 வரும். 2 0 வரணும் 1, 4 0 வரணும்னா இந்த இடத்துல 3 1 வரணும். இப்படி வந்ததுன்னா இது ரேங்க் வந்து கரெக்டா n - 1 வரும். ஏன்னா ரேங்க் டெஃபினட்டா லெஸ் தென் n தான். லெஸ் தென் n - 1 தான். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஈக்குவல் டு n - 1 அலௌடு. அதை எலிமினேட் பண்ணுது. அப்ப ஈக்குவல் டு n - 1 எங்க வரும்? இந்த கேஸ்ல வரும், இந்த கேஸ்ல வரும், இந்த கேஸ்ல வரும், எல்லா கேஸ்லயுமே வரும். அதை எலிமினேட் ரைட். ஸோ 3 எலிமினேட் ஆயிடுச்சு, 1 செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன கேட்கறேன்னா செட் ஆஃப் ரேங்க்னா என்ன? ஆக்சுவலா நீங்க முதல்ல சொன்னீங்க ரேங்க்னா என்ன? ரேங்க்னா என்ன? இட் ஹேஸ் n இண்டிபெண்டன்ட் ஐகன் வெக்டர்ஸ் ஐகன் ஏதோ ஒன்று சொன்னீங்க ரேங்க் இல்லையா? நான் என்ன கேட்குறேன்னா எக்ஸாக்ட்லி ஆர் ஐகன் வேல்யூஸ் இருக்குன்னு வைங்க செட்டில். இப்போ ரிப்பீட்டட் ஐகன் வேல்யூ இருக்குன்னு 2 3 4 2 3 2 4 இருந்ததுன்னா செட்டாக போகும்போது என்ன நடக்கும்? 2 3 4 ரைட்டா? 3 டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூ இருக்கா? 3 டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூ இருந்தா இல்லாம தென் ரேங்க் மினிமம் 3. ரேங்க் வந்து மினிமம் 3. 3 டிஸ்டிங்க்ட் எத்தனை டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூ இருக்கோ 0 இல்லாம அதான் மினிமம் ரேங்க். இட் ஹாஸ் ஆர் டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்கன்னா தென் ஆஃப் ஏ
greater or equal to இதுக்கு கவுண்டர் a square as r distinct நான் ஜீரோ ஐகன் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இதான் -1 1 0 0. நீங்க a has 2 distinct eigen values. a has 2 distinct eigen values இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் a squared பார்க்கும்போது இது எலிமினேட் ஆகும். a squared பார்க்கும்போது டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூவா இருக்காது. ரைட்டா? ஸோ இது ஆக்சுவலாக லாஜிக் இதுதான். டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூ இருக்கும் 0 தவிர அத்தனை ரேங்க் மினிமம் இருக்கணும் நம்மகிட்ட. அதான் இந்த கொஷினே. அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷின் பாருங்க. is a 3 nilpotent matrix. கொஷினை படிச்சு பாருங்க. கொஷினை படிச்சு பாருங்க. which of the following statement is necessarily true? பார்ட் சி கொஷின் கவனமா இருக்கணும். A வந்து 3/3 important matrix. ஆப்ஷன் I plus A போல் போறது வந்து I வருமா? அதாவது ஃபார் சம் n I வருமா அப்படின்னு கொஸ்டின். ஒரு 3/3 important matrix. இப்போ நான் இப்படி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறேன். நில்பட்டனாலே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் கவுண்டர் தான் கொடுக்கணும். எலிமினேட் பண்ணணுமா 0 0 0 1 1 1. இப்போ நான் I ஆட் பண்ண நடக்கும். I ஆட் பண்ணும்போது 1 1 1 வரும். இது ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா இது ஸ்கொயர் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 1 1 1 இங்கே பார்க்கும்போது 1 வரும். ப்ளஸ் 0 0 வரும். இது 1 தான் இருக்கும். ஸ்கொயர் எடுக்கும்போது 2 3 2 இப்படி இருக்கும். அடுத்து கியூப் எடுக்கும்போது 4 எடுக்கும்போது இட் நெவர் பி I. இஃப் இட் இஸ் A I plus A, then I plus A never be I for n. Right? So for some n இருக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க. This example eliminates this. Right? இந்த எக்ஸாம்பிள் காலம் ஸ்பேஸ் வந்து இப்படிதான் இருக்குமான்னு கேட்குறாங்க. ஒரு நியூட்டன் மேட்ரிக்ஸ் ரேங்க் எப்படி இருக்கும்? இதுக்கு ரேங்க் எப்படி இருக்கும்? எனி கெஸ்? ரேங்க் எப்படி இருக்கும்? அட்மோஸ்ட் n-1. அட்மோஸ்ட் மைனஸ் அதாவது 0 1 2 இதுதான் இருக்கும் இல்லையா? இப்போ காலம் ஸ்பேஸ்னா என்ன? முதல்ல அதை முடிச்சு ஒரு லெட் இட் பி ஒரு 5/3 மேட்ரிக்ஸ் நான் எடுக்கிறேன். 5/3 மேட்ரிக்ஸ் எடுக்கிறேன் or 3/5 matrix. Three by 5 matrix. Let it be A, B, C, D, E. E, B, C, E, E, I, K, K, L, M, N, I. So இது ஒரு 3/5 மேட்ரிக்ஸ். இதுல காலம் ஸ்பேஸ் என்ன? காலம் ஸ்பேஸ் என்ன? எனி டெஃபினேஷன் தெரியுமா? காலம் ஸ்பேஸ் ஒரு டெஃபினேஷன் தெரியுமா? இந்த காலம் இருக்கு இல்லையா, இது காலம் 1 அப்படின்னு பேரு, இது காலம் 2 அப்படின்னு பேரு, காலம் 3, காலம் 4, காலம் 5. ஸோ காலம் 1 பார்த்தீங்கன்னா காலம் 1 என்னன்னா ஒரு ஏஎஃப்கேன்னு ஒரு 3/1 வெக்டர். அதாவது C1 வந்து ஒரு C1 C2 C3 C5 இது எல்லாமே எங்க இருக்கும்? பிலாங்ஸ் டு R/3. எல்லா வெக்டருமே C1ன்றது ஒரு வெக்டர், C2ன்றது ஒரு வெக்டர், எல்லாமே மூணு எலிமெண்ட் இருக்கும். ரைட்டா? இதுக்கு பேர் வந்து காலம் வெக்டர்ஸ் பேரு. இந்த காலம் வெக்டர்ஸ் வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்பேன் பண்றேன். ஸ்பேன் ஆஃப் தீஸ் 5 வெக்டர்ஸ். ரைட்? இதுக்கு பேர் வந்து காலம் ஸ்பேஸ் அப்படின்னு.
இதோட டைமென்ஷனுக்கு பேர் வந்து காலம் ரேங்க். காலம் ரேங்க்ன்றதுனா டைமென்ஷன் ஆஃப் காலம் ஸ்பேஸ். அது மாதிரி ரோ ஸ்பேஸ் ஒன்று இருக்கும். ரோ ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்னா, இது ரோ 1, இது ரோ 2, இது ரோ 3. ஸோ ரோ ஸ்பேஸ் எங்க இருக்கும் அப்படின்னா ரோ 1, ரோ 2, ரோ 3 எல்லாமே R1, R2, R3 எல்லாமே இட் வில் பி இன் R⁴. வேற ஸ்பேஸ் அது இந்த இடத்துலயே இருக்காது. R³ இருக்கிறது காலம் ஸ்பேஸ், R⁴ இருக்கிறது ரோ ஸ்பேஸ். இதை வச்சு ஸ்பேன் பண்ணீங்கன்னா வர்றது காலம் ரோ ஸ்பேஸ். ரைட்டா? இதோட டைமென்ஷன் இருக்கு இல்லையா, இதோட டைமென்ஷன் ஆஃப் ரோ ரேங்க்னு பேர். ரோ ரேங்க் அப்படின்னா டைமென்ஷன் ஆஃப் ரோ ஸ்பேஸ். நீங்க காலம் ஸ்பேஸ் எங்க இருக்கும் அப்படின்னா, காலம் ஸ்பேஸ் எங்க இருக்கும்னா R⁴ இருக்கும். ரோ ஸ்பேஸ் எங்க இருக்கும், R⁴ இருக்கும். ரைட்டா? ஆனா காலம் ரேங்க்கும் ரோ ரேங்க்கும் ஒன்னா இருக்கும். இந்த ஸ்பேஸோட டைமென்ஷனும் இந்த ஸ்பேஸோட டைமென்ஷனும் ஈக்குவல் டு சேம். ஸோ காலம் ரேங்க் ரோ ரேங்க் ஆகும். டைமென்ஷன் சேம் ஆகும். வேற வேற இடத்துல இருக்கிற ஸ்பேஸா இருக்கும், ஆனா டைமென்ஷன் சேம் ஆகும். ரோ ரேங்க் ஈக்குவல் டு ரேங்க் ஆகும். ஸோ இது வந்து ஸ்பேஷோட டைமென்ஷன். இது R⁴ இருக்கு, இது R⁴ இருக்கு. இது வந்து நம்ம யூஷுவல் டிட்டர்மினன்ட் டெஃபினிஷன். மூணு நம்பர் ஒரே நம்பர். அப்ப காலம் ரேங்க், ரோ ரேங்க், ரேங்க் எல்லாமே சேம். இங்கே காலம் ஸ்பேஸ் இதுவா இருந்ததுன்னா என்ன மீனிங்னா, காலம் ரேங்க் வந்து 1, ரேங்க் 0ன்னு அர்த்தம். அவங்க ரேங்க் 0 தான் வேற மாதிரி கேட்டிருக்காங்க. ரேங்க் 0 போல காலம் ரேங்க் போட்டிருக்காங்க, காலம் ரேங்க் போல காலம் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ காலம் ஸ்பேஸும் சிங்கிள் அண்ட் 0னா அதோட டைமென்ஷன் வந்து 0, ரேங்க் 0ன்னு சொல்றாங்க. ஆனால் ரேங்க் பாசிபிலிட்டி வந்து எனக்கு 0, 1, 2 எல்லாமே இருக்கு. இதவே கூட நீங்க எடுத்துக்கலாம். இது காலம் ஸ்பேஸ் cannot be 0. ரைட்? காலம் ஸ்பேஸ் வேற 2 டைமென்ஷனல் ரேங்க் இருக்கும். ஸோ இட் வாஸ் எலிமினேட்டட். ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A ஆர் ரூட்ஸ் ஆஃப் 1. அப்படியா? A யோட ஐகன் வேல்யூஸ் நோ சார். எப்படி இருக்கும்? ஐகன் வேல்யூஸ் ஐகன் வேல்யூஸ் 0s மட்டும் தான் இருக்க முடியும். ரைட்டா? நீல்பட்ட மேட்ரிக்ஸ் ஐகன் வேல்யூ 0 மட்டும் தான் இருக்கும். இப்போ வந்து A வந்து ஒரு நீல்பட்ட மேட்ரிக்ஸ், A³ டைகோனல் இருக்குமா? கியூப் 0 மேட்ரிக்ஸ், ஸோ டயகனலைஸ் 0 மேட்ரிக்ஸ். ஸோ A³ வந்து ஏன்னா A 3/3 A⁴ 0 ஆயிடும். 0 மேட்ரிக்ஸ் இஸ் தி ஒன்லி நீல்பட்ட மேட்ரிக்ஸ் விச் இஸ் டைகோனலைஸ். வேற எதுவுமே டைகோனலைஸ் கிடையாது நீல்பட்டத்தை பொறுத்தவரை. ரைட்டா? இஸ் நாட், பட் 0 மேட்ரிக்ஸ் இஸ் டைகோனலைஸ். ரைட்டா? தேர்ஃபோர் இது ஜெனரலா நீல்பட்ட மேட்ரிக்ஸ் நாட் டைகோனலைஸ் அப்படின்றதால இது வந்து நோ சொல்லியிருப்பாங்க. ஆனா இது வந்து A⁵ கண்டுபிடிக்கப்ப 0வா மாறிடும். 0 இஸ் தி ஒன்லி நீல்பட்ட மேட்ரிக்ஸ் விச் இஸ் டைகோனலைஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த ஆப்ஷன் பாருங்க, நீங்களே செஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸி அது. ஒன்று பை எக்ஸாம்பிளே போகலாம். டிட்டர்மினன்ட் 1 வரணும், ட்ரேஸ் 3. முதல்ல ட்ரேஸ் 3 வரணும், ஈஸியாக எழுதலாம். 1, 2 டிட்டர்மினன்ட் 1 வரணும்னா 1 - 1 போட்டால் போதும் இல்லையா? 2, 1 + 1 போட்டால் போதும். ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் 2 ட்ரேஸ் 3 1 A² பார்த்தீங்கன்னா 1, 2, 1, 2 சாரி 1, 1, 1, 1, 1, 2 போடும்போது செலக்ட் பண்ணிங்கன்னா வில் பி 1, 3, 1, 2, 3, 1, 4. இதை போட்டுக்கலாம். டிட்டர்மினன்ட் வந்து 1 வரணும், 2 - 1 1 வந்துடும். ட்ரேஸ் வந்து 3 வந்துருச்சா? ஸோ ப்ராடக்ட் பண்ணும்போது 1 நீங்கள் தப்பு போட்ட மாதிரி இருக்கு. ஸோ இதுனா 2 இல்லையா? 2, 3, 3, 1 + 4, 5. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ட்ரேஸ் 7 வந்துடும். 1 பி ட்ரேஸ் 1 பி. பட் இதுக்கு அல்ஜிப்ரிக்கல் ப்ரூஃபே இருக்கு. ஸோ என்ன ப்ரூஃப் வரும்? ஏக்கு வந்து ஆல்ஃபா பீட்டா ஐகன் வேல்யூ இருக்கும். ஏக்கு வந்து A, B ஐகன் வேல்யூ. ஸோ டிட்டர்மினன்ட் வந்து 1. டிட்டர்மினன்ட் 1 இருக்கும். AB வந்து 1. A + B வந்து 3. ரைட்டா? A² என்ன ஐகன் வேல்யூ?
ஏ ஸ்கொயர் கமா பி ஸ்கொயர். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ட்ரேஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர், அதாவது சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். விச் இஸ் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2a. 3 ஸ்கொயர் மைனஸ் 2a. 9 மைனஸ் 2. ஆப்ஷன்லையும் அதை எக்ஸாம்பிள்லையும் போகலாம். அதை ஆக்சுவலாக நான் 7 செலக்ட் பண்ணக்கூடாது. 2, 10, 9 எலிமினேட் பண்ணணும். எக்ஸாம்பிள் போடும்போது 2 இல்லை 10 இல்லை 9 இல்லை எலிமினேட் பண்ணால் 7 போய் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த என்ன பண்ணலாம்? பார்ட் பி கொஸ்டின் தான். எலிமினேட் பண்ணுவாங்க. எலிமினேட் பண்ண என்ன பண்ணலாம்? ஏ பதிலாக போட்டு பி ஈக்குவல் ஆகி போடும். ஏயும் ஐ தான், பியும் ஐ தான். நான் முதல்ல ட்ரை பண்ணுறேன், எனக்கு இதான் ஈஸி. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பிளஸ் பி என்ன வரும்? ஏ பிளஸ் பி டிட்டர்மினன்ட் என்ன வரும்? ஏ மைனஸ் பி டிட்டர்மினன்ட். 2 cube 0. ஏ பி 2 கியூப் வருது. 2 ஸ்கொயர் 4 0. ஆனால் இங்கே வந்து 2 2 தான். ரைட்டா? ஸோ திஸ் வாஸ் நாட் ட்ரூ. திஸ் எக்ஸாம்பிள் எலிமினேட்ஸ் திஸ் ஆப்ஷன். ஏ அதே தான். 4 0 4 மைனஸ் 4 0 ஆகிடும். இது சாட்டிஸ்ஃபை ஆகலை. எலிமினேட்டட். 4 0 4 2 இல்லையா? சாரி, இது 4 2 மைனஸ் 2னா 4 ஆகும். இது டிட்டர்மினன்ட் 1 தானே வந்து. இது டிட்டர்மினன்ட் 1. ரைட்? இங்கே 2 வருது. 2 டைம்ஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன வரும்? அதாவது ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 1 இல்லையா? ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் 2 இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. பட் உடனே செலக்ட் பண்ணிடக்கூடாது. அடுத்த ஆப்ஷனை பார்க்கணும். 4 மைனஸ் 0 ஈக்குவல் டு 2 மைனஸ் 2. இது எலிமினேட். அப்போ இது ஆன்சர். ரெண்டு ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா வேற எக்ஸாம்பிள் போட்டு இன்னொரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணும். ஓகேவான்னு பாருங்க. ஓகேவான்னு பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க. நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். இப்போ இந்த கொஸ்டின் படிச்சுப்பாங்க. Let it be a 5x5 matrix with real entries. Rank வந்து m. அதாவது அது சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து ரோ ரெடியூஸ்டு எக்காலன் ஃபார்ம்ல மாற்றிட்டு ரேங்க் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரோ ரெடியூஸ்டு ஃபார்முக்கே வர்றோம். ரோ ரெடியூஸ் எக்காலன் ஃபார்முக்கு மாற்றும்போது ரேங்க் கண்டுபிடிக்கிறாங்க. ரேங்க் 3 வருது. ரேங்க் 3 வருதுன்னா அது எப்படி இருக்கும்? ரோ ரெடியூஸ்டு எக்காலன் ஃபார்ம் எப்படி இருக்கும்? ரேங்க் 3 ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸோட ரோ ரெடியூஸ்டு எக்காலன் அது வந்து இட் வில் பி 5x5 மேட்ரிக்ஸ் இல்லையா? ரேங்க் 3 வரணும் அப்படின்னா ஏன்னா ஒரு முதல்ல இங்கே 1 வரும். இங்கெல்லாம் என்ன இருக்குன்னு தெரியாது. பட் இது கீழே உள்ள 4 சிறப்பாக. அடுத்து இங்கே என்ன வேணாலும் இருக்கலாம். இங்கே 1 இருக்கும். இது கீழே உள்ள 3 0. அடுத்து இங்கே என்ன வேணாலும் இருக்கலாம். இங்கே 1 வரும். சரி, இங்கே என்ன வேணாலும் இருக்கலாம். இங்கே 1 வரும். 0 0. அடுத்து ரேங்க் 3 ஆயிடுச்சு. ஸோ இங்கே என்ன வேணாலும் இருக்கலாம். இங்கே என்ன வேணாலும் இருக்கலாம். இங்கே என்ன வேணாலும் இருக்கும். பட் இட் ஷுட் பி 0. ரேங்க் 3 இட் ஷுட் பி 0. ரைட்டா? இங்கே என்ன வேணாலும் இருக்கலாம். இது what is இதை பற்றி எனக்கு தெரியாது. இட் மே பி லைக் ரைட். இதுதான் ரேங்க் ஆஃப் m வந்து 3 வரைக்கான சான்ஸ். இங்கே திஸ் கேன் பி எனிதிங் ஆர் திஸ் கேன் பி எனிதிங். அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. கேன் பி எனிதிங். எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை. ரேங்க் ஆஃப் 3 என்னவா இருக்கும் அப்படின்றலாம். இதுதான் என்னோட ரோ. இது ரோ 2, இது ரோ 3, இது ரோ 4, இது ரோ 5. ஸோ ரோ 3 எப்படி இருக்கணும்? 0 0 1 ஸ்டார் இருக்கணும். ஆனால் அவங்க 0 1 கொடுத்துருக்காங்க. ரோ 5 எல்லாமே 0 ஆகிடும். பட் 1 போட்டுங்க. ரோ 4 எப்படி இருக்கணும்? 0 0 0 0 தான் வரணும். ரைட்டா? அடுத்ததுமே இன்னொரு 5 ஒன்று வரும்ல. ஸ்டார் 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 0 0. ரைட்டா? ஸோ இது கிடையாது. ரோ 4 இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த டேர்ம் எப்படினாலும் இருக்கலாம். ஏன்னா எனக்கு ரேங்க் ஆஃப் m தான் 3 தெரியும். அந்த ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸோட ரேங்க் தெரியாது. திஸ் கேன் பி எனிதிங். அவங்க 0ன்னு கொடுத்துருக்காங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் நெசசரிலி ட்ரூனா? இது வந்து திஸ் ஆக்சுவலாக
ஃபால்ட் தான் இந்த ஸ்டார் தான். ஏன்னா ரேங்க் ஆஃப் எம் தான் 3ன்னு சொல்லியிருக்காங்க. ரேங்க் ஆஃப் தி ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸ் கிடையாது. சப்போஸ் தட் லீனியர் சிஸ்டம் அட்மிட்ஸ் ஆஃப் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அட்மிட்ஸ் ஆஃப் சொல்யூஷன்னா இது 0 ஆயிடும். ஆர்குமெண்ட் மேட்ரிக்ஸும் 3 தான். அப்போ தான் சொல்யூஷன். ஸோ அப்போ இது ஓகே தான். ஸோ ரோ 4 இப்படி தான் இருக்கும். ஓகேவான்னு பாருங்க. அட்மிட்ஸ் சொல்யூஷன் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் ரேங்க் ஆஃப் ஏ. ஸோ ரேங்க் ஆஃப் எம் பி வந்து ரேங்க் ஆஃப் எம்க்கு ஈக்குவல். அப்போ தான் அட்மிட்ஸ் சொல்யூஷன் வரும். வில் பி 3. ஸோ இதெல்லாம் சரி. ஓகேவான்னு பாருங்க. நெக்ஸ்ட் ஒன். டவுட் இருந்தால் கேட்டுருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. Let A be an n-by-n matrix with rank 1. Part B question பாருங்க. இப்போ ரேங்க் 1 வர மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. 1 0 0 ரைட்டா? ஆல்பா ஈக்குவல் டிட்டர்மினன்ட், பீட்டா ஈக்குவல் டு A be an n-by-n matrix of rank 1 ஆல்பா டிட்டர்மினன்ட். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் I plus A வரும். I plus A பார்த்தீங்கன்னா 1 0 2 0 0 1 கரெக்டா? இதுக்கு டிட்டர்மினன்ட் பார்த்தீங்கன்னா ஆல்பா வந்து 2, ரேஸ் வந்து பீட்டா வந்து ரேஸ் ரைட்டா? பீட்டா மைனஸ் ஆல்பா 1 இது சாட்டிஸ்ஃபை ஆகுது, லைவ்ல நிற்குது. எக்ஸாம்பிள் தான் போட்டிருக்கேன். ஆல்பா மைனஸ் பீட்டா 1 வந்து ஆல்பா லெஸ் பிளஸ் 1. எது ஆல்பா கிரேட்டர் சார் பீட்டா வந்து 1 வரதா சார்? பீட்டா வந்து என்னது? ரேஸ் தானே. ரேஸ் ஆஃப் ஏயா? பீட்டா வந்து 1 தான். ஒரு நிமிஷம். It is alpha plus 1. So the trace of the alpha determinant the beta. Beta equal to alpha. Beta equal to alpha plus 1. Beta minus alpha equal to. But still it is 1. Beta minus alpha. Beta under determinant. Beta under the determinant alpha plus 1 varum. Beta minus alpha வந்து 1 varum. Alpha minus beta 1 varum. Alpha 0 0 0. Alpha plus 1 1 1. Determinant வந்து 2 1. Alpha வந்து 2. Beta வந்து 1. கரெக்டா? ஆல்பா வந்து 2, பீட்டா வந்து 1. ஸோ எனக்கு என்ன நடக்குதுன்னா ஆல்பா மைனஸ் தப்பு வந்து 2 வந்துருச்சு. இங்க வந்து பீட்டா மைனஸ் ஆல்பா, ஆல்பா மைனஸ் பீட்டா வந்து 1 வருது. ரேஸ் ஆஃப் ஏ ஆல்பா தப்பு இருக்கு. சரி பார்ப்போம். ஸோ இப்போ இதுதான் ஏன்னு எடுத்திருக்கேன். ஏ கண்டிஷன் சர்வே பண்ணதான் பாருங்க. இதுதான் ஏ. ஸோ ஐ மைனஸ் ஐ பிளஸ் பி 2 1 வருது. ஆல்பா வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐ பிளஸ் சி. இதோட டிட்டர்மினன்ட் வந்து 2. பீட்டா வந்து 3. பீட்டா வந்து 1. ஆல்பா மைனஸ் பீட்டா வந்து 1 வருது. இது லைவ்ல நிற்குது. பீட்டா மைனஸ் ஆல்பா வந்து இது எலிமினேட் ஆகுது. இது லைவ்ல நிற்குது. ஐயோ தப்பு இருக்குது. பார்ப்போம். ஆன்சர் என்ன? செகண்ட் ஆப்ஷன். ஓகே. ஸோ ஆல்பா ரேஸ் வந்து ஆல்பா தான். ரேஸ் வந்து ஏ, பெட்ரூம் வந்து ஏ பிளஸ். எனக்கு ஆல்பா, இது பீட்டா. ரைட், கரெக்ட் தான். ஸோ இந்த 3 எலிமினேட் ஆகிடுது. இது ஆன்சர் வந்து ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 1. ஓகே பாருங்க. எக்ஸாம்பிள் போட்டு எலிமினேட் பண்ணிடலாம். ரைட்டா? இப்போ இந்த
ஏபிசி ரைட். இது ரேங்க் வந்து 0 வருமா இருக்கு. ரேங்க் 0 வருமா? ரேங்க் 0 வருமா இந்த மேட்ரிக்ஸ்? வரும் சார். எப்ப A is equal to 0ன்னு எடுத்தோம்னா 0. ஏ மட்டும் 0 எடுத்தா வருமா? ஏ மட்டும் 0 எடுக்கிறீங்களா? டிட்டர்மினன்ட் தான் 0 வரும்ல. ஏ எல்லாமே 0 எடுத்தா மட்டும்தான் ரேங்க் 0. பட் ஏபிசி வந்து டிஸ்டிங்க்ட்னு சொல்லியிருக்காங்க ரைட்டா. இந்த 0 மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் தான் ரேங்க் 0. மீதி எல்லா மேட்ரிக்ஸும் ரேங்க் வந்து மினிமம் 1 இருக்கும். A0 B0 எடுக்க முடியாது. Therefore இந்த 0 பாசிபிலிட்டி இல்ல. சரி ரேங்க் 1 வருமா? ரேங்க் 1 வராதுன்னு சொல்றேன் நான். ரேங்க் 1 வராதுன்னு சொல்றேன் நான் என்ன பண்ணேன்? ஃபர்ஸ்ட் காலத்துல உள்ள A² மட்டும் இல்ல. ரேங்க் 1 வராதுன்னு சொல்லணும். 2/2 matrix to determine not equal to 0 சொல்லலாம். நான் 0ன்னு சொல்லணும் இல்லையா? அப்ப இந்த 2/2 ட்ரை பண்றேன் ரைட்டா. what it is A² B/5 minus B² A/5 ரைட்டா. இதுல A² B² காமன் எடுத்தீங்கன்னா A³ minus B². சரி இது 0 வரலன்னு சொல்லணும். நான் 0 வருமா வராதா? இது எப்ப 0 வரும்? இது எப்ப 0 வரும்? A0 0. இது 0 வராது. இது 0 வராது. ஏன்னா A³ minus B³ வந்து 0 கிடையாது. ஏயும் பியும் ஒண்ணா இருக்கணும். வராது. அப்ப A0 இருக்கணும் ஆர் B0 இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா 3 டிஸ்டிங்க்ட் இன்டிஜர்ல ரெண்டாவது நான் 0 இருக்கும் இல்லையா? 3 டிஸ்டிங்க்ட்னா ஏதாவது ஒன்னா ரெண்டாவது நான் 0 இருக்கும்ல, அந்த ரெண்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். A² B² இருந்தா A0, B நான் 0 வந்தா C நான் 0 தான் இருக்கு. அப்ப அந்த கேஸ்ல நான் B² C² போயிருப்பேன். அல்லது A² C². இந்த 3ல ஏதாவது ஒரு 2/2 வந்து எனக்கு என்ன இருக்கும்? நான் 0 ஆயிடும். அப்ப மினிமம் ரேங்க் வந்து 2. அதனால இது கிடையாது. ரேங்க் 2 வராம 3 அதாவது ரேங்க் 3 இல்லாம இருக்குமா? அதாவது ரேங்க் வேற வேற நம்பர் கொடுத்தா ரேங்க் 3 போகாத. அதாவது இந்த 2 ஆப்ஷன்ல தான் நிக்கிறேன். ரேங்க் 3 இல்லாம போக சான்சஸ் இருந்ததுன்னா இது. ரேங்க் 3 டெஃபினட்டா வரும்னா இது. இப்போ நான் என்ன பண்ணணும்? 3 இல்லாம வர சான்ஸ் இருக்குமா தான் நான் ட்ரை பண்ண முடியும் இல்லையா? ரேங்க் 2லே நிக்குமா? ரேங்க் 2லே நிக்கிற சான்சஸ் இருக்கு. சார் ரேங்க் 3 வர மாதிரி மேட்ரிக்ஸ் எடுக்கலாம். ரேங்க் 3 வர மாதிரி மேட்ரிக்ஸ் எடுக்கலாம். அவங்க கேட்டது டெஃபினட்டா 3 வருமா? கேட்டிருக்காங்க. அதான் பாசிபிள் ரேங்க்ஸ் தான். ஆல் பாசிபிள் ரேங்க்ஸ்ல 3 நீங்க சேர்த்துக்கலாம். 3 இன்க்ளூடட் டெஃபினட்டா. 2 பாசிபிளா இல்லையா? 2 பாசிபிள் தான் சார். ஏன்? A equal to 0, B equal to A 1, மட்டும் 0 போட்டா C equal to 2. இல்ல A 0 போட்டாலே போதும். மினிமம் 2 நான் சொல்லிட்டேன். மினிமம் 2 ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியாச்சு. A 0 போட்டுட்டா கண்டிப்பா ரேங்க் 3 கிடையாது. அப்ப 2 தான் வரும். ரைட்டா. சோ 2,3 பாசிபிள். 3 மட்டும் தான் பாசிபிள் கிடையாது. 2,3 இஸ் பாசிபிள். ஆன்சர் இஸ் ஆப்ஷன். ஓகேவான்னு பாருங்க. ஓகேவான்னு பாருங்க. டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. So the answer is option. ஓகேவா? கன்வின்சிங்கா பாருங்க. டவுட் இருந்தா கேட்டுருங்க. ஒண்ணும் இல்லை. ஏதோ வாடே தண்ணி கீழே ஊற்றி வேற தண்ணி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ரைட். இப்போ இந்த கொஸ்டின் இதோட முடிச்சுக்கலாம் நம்ம. let P be a square matrix with P squared equal to P. Which of the following statements are true? இப்படி இருந்தா அதுக்கு பேர் என்ன? P squared ஐடம் போட்டோம்னா நமக்கு என்னென்னலாம் தெரியும்?
0,1 மட்டும்தான் ஐகன் வேல்யூ, பாசிபிள் ஐகன் வேல்யூஸ். ட்ரேஸ் ஈக்குவல் டு ரேங்க். ஐகன் ரைட்டா? பார்ட் சி வேற. ட்ரேஸ் ஆஃப் பி இஸ் an irrational number. இல்ல, ரேங்க் cannot be irrational, right? ரேங்க் வந்து ஒரு இன்டீஜர். ஸோ இது எலிமினேட். ட்ரேஸ் ஆஃப் பி ஈக்குவல் ரேங்க் ஆஃப் பி ட்ரூ. ட்ரேஸ் ஆஃப் பி இஸ் an integer, கரெக்டா தானே? ட்ரேஸ் ஆஃப் பி இஸ் an imaginary complex number false. ஆக்சுவலா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் இந்த கொஸ்டினை கேட்டுருக்கு. ஓகே, ஒன் பாருங்க. ட்ரேஸ் வந்து ரேங்க் cannot be an irrational or a complex number. It must be integer, right? ஓகே, ஒன் பாருங்க. ஓகே, ரைட். ஸோ இதோட நம்ம மைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு ஷெட்யூல் போட்டிருக்காங்க சார். நம்ம நாளைக்கு இதை அப்படியே பண்ணிப்போம். ஓகே சார், நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். Thank you.